காங்கிரஸ் உடனான மோதலை தொடர்ந்து திங்களன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் ஞாயிறன்று கோவை வந்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வாசன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் காமராஜர், மூப்பனார் வழியில் செயல்படுவோம் என்றும் திங்களன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜரது புகழ் பாடுவோம், மக்கள் தலைவர் மூப்பனார் வழி நடப்போம், மறைந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களுடைய வழியிலே செயல்படுவோம், தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய பணி வருங்காலங்களிலே அமையும். அதன் அடிப்படையிலே தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெறுவோம். எங்களது லட்சியத்தை அடைவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்துவோம். நாளைய தினம் மீண்டும் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தெளிவாக அறிவிப்பேன் என்று கூறியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உங்கள்கிட்ட பேசுறதா தகவல் எனக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இணையணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தவறான தகவல். தமிழக மீனவர் பிரச்சனையிலே தொடர்ந்து எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முயற்சியும் எடுக்காமல் பாரதிய ஜனதா அரசு மீனவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தவறி அதற்கு நேர்மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இலங்கையிலே சிறையிலே தூக்கு தண்டனை விதித்து வாடும் நம்முடைய மீனவர்களை விடுதலை செய்யக்கூடிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திங்களன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நண்பகல் செய்தியாளர்களை சந்திக்கும் வாசன் முக்கிய முடிவை அறிவிக்கிறார்.